Hi students, இன்னைக்கு நம்ம class 11 maths 4th chapter combinatorics and mathematical induction exercise 4.2ல first and second sum பார்ப்போம் இந்த வீடியோல. If n minus 1 p3 is to np4 is equal to 1 is to 10, find n. So இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இது பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா npr is equal to n factorial divided by n minus r factorial. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும், இப்போ இது ஃபஸ்ட்டு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ராக்ஷனில் போட்டுக்குவோம். ஸோ n minus 1 p3 divided by np4 is equal to 1/10. ஸோ இப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இந்த ஃபார்முலா படி n ஃபேக்டோரியல், nன்ற இடத்துல என்ன இருக்குது நமக்கு n minus 1, அப்போ n minus 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus r ஃபேக்டோரியல் இல்லையா, அப்போ nன்ற இடத்துல n minus 1 minus r ஃபேக்டோரியல், கீழே அதே மாதிரி n factorial divided by n minus 4 factorial is equal to 1/10. இப்போ இது என்ன ஆகும், n minus 4 ஆகிடும் இல்லையா, இங்கேயும் கீழே n minus 4 இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிடுறேன் நான். மேலே n minus 1 factorial divided by n factorial is equal to 1/10. இப்போ n minus 1 factorial அது அப்படியே இருக்கட்டும், கீழே இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எப்போவுமே வந்து பெரிய நம்பராக இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம், சின்ன நம்பராக இருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகணும். சாரி, ஸோ சின்னதாக இருக்கிறத வந்து வச்சுக்கோங்க, அப்படியே பெரிய நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ n ஃபேக்டோரியல், n minus 1 ஃபேக்டோரியல் வந்து n விட கம்மி இல்லையா, ஸோ அதை வந்து n ஃபேக்டோரியல் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். n ஃபேக்டோரியல் இன்ட்டு n minus 1 ஃபேக்டோரியல் வரைக்கும் போட்டுட்டு, ஸோ n minus 1 n minus 1 கேன்சல் ஆகிடும், பை n மட்டும் இருக்கும். ஸோ 1/n is equal to 1/10, ஸோ தட் n வேல்யூ is equal to 10 வந்துடும். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் இதுதான். அடுத்தது செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். If 10pr minus 1 is equal to 2 into 6pr, find r. இதில் வந்து r கேட்டிருக்கிறாங்க நமக்கு, அதில் வந்து n கேட்டிருந்தாங்க, இதில் r கேட்டிருக்காங்க. ஸோ அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். npr is equal to n factorial divided by n minus r factorial. ஸோ n ஃபேக்டோரியல்னால் இங்கே 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 10 minus r minus 1ன்னு வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும் இல்லையா, ஸோ அது வந்து +1ன்னு நான் டேரெக்டாக போட்டுக்கிறேன். 10 minus r plus 1 ஃபேக்டோரியல். ஸோ தட் 2 into 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 minus r ஃபேக்டோரியல். இப்போ இது என்ன பண்ணணும், 10 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 10 into 9 into 8 into 7 into 6 ஃபேக்டோரியல் வரைக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே இது சின்ன நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்கும் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். கீழே 11 minus r ஃபேக்டோரியல், 10 plus 1 11, 11 minus r ஃபேக்டோரியல். இங்கே 2 into 6 ஃபேக்டோரியல், இது அப்படியே வரும். இப்போ 6 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். 6 ஃபேக்டோரியல் வரைக்கும் கேன்சல் ஆகிடும். 6 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிறது கிடையாது, இதில் 6 ஃபேக்டோரியல் வரைக்கும் கேன்சல் ஆகிடும் நமக்கு. ஸோ அப்புறம் இப்போ இது என்ன பண்ணுறேன், 2ஐயும் இந்த 10ஐயும் கட் பண்ணிட்டோம்னா 5ன்னு கிடச்சிடும். ஏன்னா இங்கே 2 இருக்கு இல்லையா, அந்த 2ஐயும் 10ஐயும் கட் பண்ணிட்டோம்னா 5ன்னு கிடச்சிடும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 7 into, நான் இந்த ரெண்டையும் 3 2s are 6ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்தது 5 இருக்குது, அடுத்தது 4 இருக்குது, அடுத்தது 3 இருக்குது. லைனாக ஆர்டராக எழுதிக்கலாம். அந்த ஃபேக்டோரியல் ஃபார்மில் வரதுக்காக நான் ஆர்டராக எழுதிக்கிறேன். இங்கே வந்து 1/6 minus r ஃபேக்டோரியல் வரும். ஸோ இதை எப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், 11 minus r, 10 minus r, 9 minus r, 8 minus r, 7 minus r, 6 minus r ஃபேக்டோரியல் வரைக்கும் போட்டுடலாம். ஸோ இந்த 6 minus r ஃபேக்டோரியல், 6 minus r ஃபேக்டோரியல் வரைக்கும் கெட் கேன்சல்டு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத நம்ம எழுதிக்குவோம். 7 into 6 into 5 into 4 into 3 ஆர்டராக எழுதியாச்சு. இப்போ இதை ஓகேவா, இங்கேயும் அதே மாதிரி இதை வந்து கிராஸ் மல்டிப்ளையில் அங்கே கொண்டு போயிடுங்க. 11 minus r, 10 minus r, 9 minus r, 8 minus r, 7 minus rன்னு இருக்குது. ஓகேவா, இங்கேயும் 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதோட ஈக்குவேட் பண்ணலாம், செகண்ட் இருக்கிறதோட ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி போட்டேன் நான். ஸோ இப்போ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே 7 6 5 4 3 இருக்குது. இங்கே 11 minus r, 10 minus r. ஸோ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் கரஸ்பாண்டிங் நம்பர்ஸை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 11 minus r is equal to 7ன்னு போட்டோன்னா, அப்போ minus r is equal to 7 minus 11. அப்போ minus r is equal to -4 கிடைக்கும். மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா r is equal to 4. நீங்கள் இதில் எது வேணாலும் செக் பண்ணாலும் r is equal to 4 தான் கிடைக்கும். சப்போஸ் 7 minus r is equal to 3ன்னு போடுறேன் நான். 7 minus r, இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணேன்னா minus r is equal to 3 minus 7. இப்போ minus r is equal to -4, மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா r is equal to 4ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.